Hello everyone, this is Priya Mukesh and welcome to our channel Right Tuition. செகண்ட் சம் பார்க்க போகிறோம். செகண்ட் அதே மாதிரி தான் ஃபைண்ட் எக்ஸ் ஒய் இசட்டோட வேல்யூஸ் தான் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதே மாதிரி 2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சம் ரொம்ப கொஞ்சம் சிம்பிளாக இருந்துச்சு. இதில் ஈக்குவேஷன் பேஸில் இருக்குது. ஸோ நம்ம என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் பேஸில் இருக்கிறத சால்வ் பண்ணி தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ எழுதுவோம். ஃபஸ்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 6, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 6, இது ஈக்குவேஷன் நம்பர் 1. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க 2 2, ஸோ கம்பேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 5 ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 5, இது ஈக்குவேஷன் நம்பர் 2. நெக்ஸ்ட் xy ஈக்குவல் டு 8, ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 3. ஃபஸ்ட் நம்ம எது ஈஸியாக இருக்கோ ஃபஸ்ட்டு அதை தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே பார்க்கும்போது ஈக்குவேஷன் நம்பர் 2 பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஸோ இதை கண்டுபிடிச்சி இதை வச்சு இசட்டோட வேல்யூவை ஃபைன் பண்ணிடலாம். ஸோ இதோட வச்சு இசட்டோட வேல்யூ எப்படி ஃபைன் பண்ணலான்னா 5 ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 5 இருக்குது. ஸோ இசட்டை மட்டும் வச்சுட்டு இந்த 5 அந்த சைடு கொண்டு போகும்போது ஒரு +5, இது கொண்டு போகக்கூடிய 5 -5, ஸோ இசட்டோட வேல்யூ 0. ஸோ இசட்டோட வேல்யூ நமக்கு 0ன்னு கண்டுபிடிச்சாச்சு. இனிமேல் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னா y அண்ட் x, இதோட வேல்யூஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ நான் ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கிறேன். x ப்ளஸ் y ஈக்குவல் டு 6ன்னு இருக்குது. ஸோ நான் நமக்கு என்ன தேவை, ஒன்று எக்ஸ் கண்டுபிடிக்கணும் இல்லைனா ஒய் கண்டுபிடிக்கணும். ஸோ நான் இதை ஒய்ன்னே வச்சுட்டு எக்ஸை அந்த சைடு கொண்டு போகிறேன். ஸோ 6 மைனஸ் எக்ஸ், ஓகே இப்படி வச்சுக்கிறேன். இதே ஈக்குவேஷன் நம்பர் 4. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே இருக்க பாருங்கள் xy ஈக்குவல் டு 8ன்னு இருக்குது. ஸோ என்ன பண்ணலான்னா இதில் உள்ள வேல்யூஸை இதில் கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணலாம், அல்லது இந்த வேல்யூஸை இதில் கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணலாம். நான் ஈக்குவேஷன் 3ல் ஈக்குவேஷன் 4 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அதாவது xy ஈக்குவல் டு 8 அப்படிங்கிறதுல எக்ஸை அப்படியே வச்சுட்டு ஒய் இருக்க பிளேஸில் இந்த ஒய்யோட வேல்யூன்னு ஒன்று கண்டுபிடிச்சி வச்சுருங்கல்ல. ஸோ நான் இந்த வேல்யூஸை என்ன செய்கிறேன், சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ 6 மைனஸ் எக்ஸ் 8. ஸோ என்ன பண்ணலான்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலான்னா அந்த எக்ஸை உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போது 6x மாறிடும். எக்ஸ் இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 8. ஸோ இதை எப்படி எழுதணும்னா ஒரு பாலினாமியல் இக்குவேஷனாக எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6x ஈக்குவல் டு 8 இருக்குது. ஸோ நான் அந்த 8ஐ இந்த சைடு ரைட் சைடு கொண்டு வரேன். ஸோ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6x மைனஸ் 8 ஈக்குவல் டு 0. ஸோ ஃபஸ்ட்டு என்ன செய்யக்கூடாது, நமக்கு எப்போவுமே என்ன செய்யக்கூடாது, மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு இருந்தால் கொஞ்சம் கண்டுபிடிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா மைனஸால் எல்லாத்தையுமே மல்டிபிள் பண்ணி விடுறேன். ஸோ ஈக்குவேஷன் நமக்கு எப்படி கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 8 ஈக்குவல் டு 0. அதாவது என்னென்னா ப்ளஸ் நம்பர்ஸ்லாம் மைனஸ் ஆகும், மைனஸ் நம்பர்ஸ்லாம் ப்ளஸ் ஆகும், நமக்கு சேஞ்ச் ஆயிரும். இப்போது இதை வச்சு தான் நம்ம ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி கண்டுபிடிக்கணும்னா மல்டிபிள் பண்ணால் 8 வரணும், ஆட் பண்ணால் 6 வரணும், அந்த மாதிரி கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபேக்டர்ஸ் எப்படின்னா 4 × 2 8 வந்துடும். ஸோ 4ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணாலும் 6 வந்துடும். ஸோ ஆனால் என்னென்னா நமக்கு -6ன்னு ஒன்று இருக்குது. ஸோ என்ன பண்ணலான்னா மைனஸ் மைனஸ், ஸோ இங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸ் போது 4 -4 × -2னா ப்ளஸ் 8 ஆயிரும். ஸோ -4 -2னா -6. ஸோ ஃபேக்டர்ஸ் வந்து x - 4 1, x - 2 1 ஈக்குவல் டு 0. இதை வச்சு கண்டுபிடிக்கலாம். x - 4 ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸோட வேல்யூ 4. x - 2 ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸோட வேல்யூ 2. நமக்கு எக்ஸோட வேல்யூஸ் வந்து 2 வேல்யூஸ் கிடச்சிருக்கு. இந்த 2 வேல்யூஸை கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணி ஒய்யோட வேல்யூஸ் கண்டுபிடிக்கலாம். இப்போ எக்ஸோட வேல்யூஸ் வந்து 4 அப்படிங்கிறத இந்த ஒய் ஈக்குவேஷனில் கொண்டு போடும்போது என்ன கிடைக்கும், சப்ஸ்டியூட் பண்ணும்போது 6 - 4 ஈக்குவல் டு 2. தென் எக்ஸோட வேல்யூ 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு இந்த ஒய்ங்கிற ஈக்குவேஷனில் 6 - 2 ஈக்குவல் டு 4. ஓகே, இதான் இதோட ஆன்சர். ஸோ நான் அதை கம்ப்ளீட்டாக கொஞ்சம் ப்ரீஃபாக கீழே எழுதுகிறேன். எக்ஸோட வேல்யூ 2 கொடுக்கும்போது நமக்கு ஒய்யோட வேல்யூ 4 கிடச்சிருக்கு, இசடோட வேல்யூ 0. அதே மாதிரி இன்னொரு சொல்யூஷன் கிடச்சிருக்கு. எக்ஸோட வேல்யூ 4 கொடுக்கும்போது ஒய்யோட வேல்யூ 2,
இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் ரைட் டியூஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.